தமிழகத்தில் காலை 10 மணி வரை 9 மாவட்டங்களில் மழை பெய்யும். சென்னையில் இன்று மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை. வேளச்சேரியில் தாழ்வான இடங்களில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதி. தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வைகை அணைக்கு நீர்வரத்து 12,589 கன அடியாக அதிகரிக்கும். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் வேகமாக உயரும் அணையின் நீர்மட்டம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீடிக்கும் மழை. தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். சொந்த ஊர் செல்லும் மக்களால் நிரம்பி வழிந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள். முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க முண்டியடித்த பயணிகள். தீபாவளியையொட்டி தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ஜிஎஸ்டி சாலையிலும் அணிவகுத்த வாகனங்கள். தீபாவளியை கொண்டாட கடந்த 3 நாட்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். அரசு பேருந்துகளில் மட்டும் 3,59,000த்திற்கும் அதிகமானோர் பயணம். தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்களின் வசதிக்காக ஏற்பாடு. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்ட உற்சாகம். வான வேடிக்கை நிகழ்வை கண்டு ரசித்த தாக்கரே குடும்பத்தினர்.
களை கட்டிய தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம், இரவை பகலாக்கிய வான வேடிக்கை நிகழ்வு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கு நவம்பர் 21ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா தலைமையில் ஆணையம். ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனி சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக வாக்குறுதிகள் அச்சிடப்பட்ட காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்து விமர்சனம். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். திமுகவை திருட்டுக்கடையாக மாற்றிவிட்டதாக விமர்சனம். அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 121 தொகுதிகளில் போட்டியிட 1250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா சந்திப்பு. மனிதாபிமான முறையில் மீனவர் விவகாரத்தை கையாள வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். உலக நாடுகளில் நிகழும் போர்களை நிறுத்துவதை தாம் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதை பெருமையாக நினைப்பதாகவும் கருத்து. உயிரிழந்த புனை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்த ஹமாஸ் அமைப்பு. டெல் அவீவ் நகருக்கு கொண்டுவரப்பட்ட உடல்களுக்கு இஸ்ரேல் படையினர் இறுதி மரியாதை. ₹1,00,000 நெருங்கியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு ₹2,400 அதிகரித்து ₹97,600 விற்பனை.